அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. இப்போ நம்மளுடைய நெருக்கமானவங்க இப்போ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மாவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளால பார்க்க முடியும். உன் ஆன்மாவே நீ பார்க்க முடியாது. இறந்து போகணும் ஆன்மாவை எப்படி இன்னொருத்த ஆன்மாவை பார்ப்ப? உன் ஆன்மாவை நீ பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம். அது பார்க்க முடியுமா? உன் ஆன்மாவை உன் உயிரை பார்க்க முடியுமா? அப்புறம் உன் உயிரையும் பார்க்க முடியாது, உன் ஆன்மாவையும் பார்க்க முடியாது. இன்னொருத்தர் ஆன்மாவை எப்படி பார்க்க முடியும்? இந்த மாதிரி கற்பனையில் வாழ்ந்துன்னுக்கிறான் மனுஷன். நிஜத்துக்கு போல போகவும் முடியாது. சொல்லுமா. இப்போ இந்த ஆவி பூதம்னு சொல்றாங்களே சுவாமி, இந்த மாதிரி இப்போ ஒரு உடம்புல அந்த ஆவி பூந்துருச்சு, அந்த ஆவி தான் அந்த மனுஷங்களை ஆட்டி படைக்குது அப்படிலாம் சொல்றாங்களே சுவாமி, இதை பத்தி நீங்க என்ன சுவாமி சொல்றீங்க? இது அகால மரணம்னு அர்த்தமா? இப்போ நீ 50 வயசு வரைக்கும் வாழணும். ஏதோ ஒரு காரணம், உங்கள் வீட்டில் திட்டி ஏதோ மருந்து குடிச்சு செத்துப்பட்டேன், இல்லை நீ ஏதோ போகிற ஒரு பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகி செத்துப்பட்டேன், இல்லை யாரோ உன்னை குத்திட்டாங்க, எப்படியோ ஒரு விதத்தில் உன்னுடைய பூர்வ மரணம் இல்லாமல் அகால மரணம் பாதியில் நடந்து போச்சுன்னா அந்த பூர்வ மரணம் வர காலம் வரைக்கும் அந்த ஆவி உலாவிக்கின்னு இருக்கும், அந்த ஆன்மா உலாவும். இந்த ஆன்மாவாகப்பட்டது தனித்து இருக்கக்கூடியது அது. ஆனால் அந்த நேரத்தில் யார் போகிறானோ அந்த இடத்துல பயம் கொள்ளும் போது அந்த ஆன்மா அவனுடைய உடலில் அட்டாச் ஆகுது. இப்போ ஒரு 100 வாட்ஸ் பல்பு, அந்த 100 வாட்ஸ் பல்பில் 40 வாட்ஸ் கரண்ட் வந்தால் நல்லா எரியும் இல்லையா? ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் வந்தால் பீஸ் போயிடும் இல்லை? அதே மாதிரி உனக்குள்ள ஒரு ஆன்மா இருந்ததுன்னா நீ நிலையாக நின்று நிலையாக யோசித்து நிலையான செயல் செய்வேன். இன்னொரு பொருள் அது கூட சேர்ந்துச்சுன்னா உன் நிலை தவறிடுவேன். அந்த நிலை தவறும் போது தான் நீ என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரியாமல் பண்ணுறது. துணி விலைக்கு போடும், இல்லை சாப்பாடு எவ்வளோ சாப்பாடு ஒன்றா இவ்வளோ சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரிலாம் ஆகி நீ சரியான செயல் செய்யாமல் நிலை தருமாறியான செயல். அது 2 பொருள் ஒரு இடத்துல சேர்ந்தால் அந்த மாதிரி ஆகிறது. அந்த காலங்கள் வரும்போது அது பிரியும் போது நார்மல் ஆகிடுவேன். இது அந்த ஆன்மாவினுடைய செயல்பாடுகள். இப்போ மனுஷங்களுக்கு ஆசை எதனால் வருது சுவாமி? அந்த ஆசையை எப்படி கட்டுப்படுத்தணும்? ஆசையை கட்டுப்படுத்தினீங்கன்னா உன் செயலே இல்லாமல் போயிடும். ஆசையை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஆசைத்தான் உயிர், ஆசைத்தான் செயல், ஆசைத்தான் இறப்பு, ஆசைத்தான் பிறப்பு. அப்போது இந்த ஆசைன்றதை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. இது ஆசைன்றது எப்படிப்பட்டதுன்னா ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி ஆசை பெருகும், ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி ஆசை சிறுகும். இதுக்கு முக்கிய காரணமாக 2 கண். இந்த கண் எல்லா உலகத்தையும் பார்த்து எல்லா பொருளையும் பார்க்கும்போது அதனுடைய இயக்கத்தை மனசுக்கு கொடுக்குது கண். எது எதெல்லாம் பேசுச்சு, எது எதெல்லாம் பாடிச்சுன்றதை காது மனசுக்கு கொடுக்குது. எது எதெல்லாம் மோர்ந்தது, எது எதெல்லாம் வாசனை, எது எதெல்லாம் நாற்றம் அப்படின்றத மூக்கு மனசுக்கு கொடுக்குது. எது எதெல்லாம் சுவைச்சேன், எது எதெல்லாம் சுவையாக இருக்குது, எதெல்லாம் சரியில்லைன்றதையும் மனசுக்கு கொடுக்குது இல்லையா? எது எதெல்லாம் உணர்ந்தேன், எந்த உணர்வு சரியான உணர்வு அப்படின்றதையும் மனசுக்கு கொடுக்குது. இப்போது இத்தனையும் சேர்த்து வச்சு மனசு ஒரு முடிவு எடுக்குது இல்லையா? அப்போது வாய் சொன்னதுக்கு செயல் புரியலாமா, மூக்கு சொன்னதுக்கு செயல் புரியலாமா, காது சொன்னதுக்கு செயல் புரியலாமா, கண்ணு சொன்னதுக்கு செயல் புரியலாமா அப்படின்னா இந்த 4 பொருள் காது, மூக்கு, வாய், உடல், இது 4ம் ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லிச்சு. ஆனால் கண்ணு மட்டும் 1000 விஷயத்தை சொல்லிச்சு இல்லையா? தோற்றங்கள் 1000 இல்லையா? அப்போது இந்த கண் சொன்னதை எடுத்துக்குது மனம். இந்த கண் சொன்னதை எடுக்கும்போது ஆசை மிகுதியாகுது. ஆசை மிகுதியாகும் போது செயல் பெருத்து போகுது. இந்த செயலால் இன்பமும் கிடைக்குது, துன்பமும் கிடைக்குது. இது 2ம் இணைஞ்சத்தாமா வாழ்க்கை. இப்போ நம்மளுடைய விருப்பங்கள் நம்மளுடைய முயற்சியினால அது வெற்றி அடையுமா, இல்லை நம்மளோட கர்ம வினைன்னு சொல்றாங்க இல்லையா சுவாமி, ஸோ அதனால வெற்றி அடையுமா? எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையிறதுக்கும் தோல்வி அடையிறதுக்கும் காரணம் விதியே. அதை தவிர வேற எந்த செயலாலையும் அது வெற்றி அடையாது. எத்தனையோ அறிவாளிகள் இருக்கிறான் உலகத்தில், ஒருத்த மட்டும் அறிவாளி கிடையாது, பல அறிவாளிகள் இருக்கிறான். ஆனால் யாரும் வெற்றி பெறதில்லை. யாரோ ஒருத்தன் வெற்றி பெறுறான் இல்லையா?
அந்த ஒருத்தன் வெற்றி பெற்றதால மற்றவெல்லாம் வெற்றி பெறதால முட்டாளுன்னு சொல்லிட முடியுமா? இவனோட பேரறிவாலெல்லாம் இருக்கிறான், ஆனால் வெற்றி பெற முடியல. காரணம் என்ன? அவனுடைய விதி அது தடுத்துச்சு. ஆனால் இவன் மற்றவங்களோட கம்மியாக இருந்தாலும் இவன் வெற்றி பெறான். காரணம் இவன் விதி இவனுக்கு தூக்கி விட்டுச்சு. அப்போது வாழ்க்கையில் மனிதன் வெற்றி பெறதும் தோல்வி அடையிறதுக்கும் அடிப்படையே விதி தானே தவிர விதியும் மதியும் சேர்ந்ததான் வாழ்க்கையினுடைய பயணம். அது ரெண்டும் எப்படி நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம்மா. எல்லா சீடர் பக்தர்களுக்கும் ஆத்மா வணக்கங்க. நான் நேற்று புக் பண்ணி வரலாங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தேங்க. என்னோட உறவுகளால வர முடியாத ஒரு தவிர்ப்பு வந்தது. அடுத்த நிமிஷம் நான் நினச்சேன், ஐயா ஏன் என்னால் நான் நினைக்கிறேன் வர முடியல, என்னால் என்ன நான் உங்களுக்கு உண்மையாக தான் நான் பாடம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சேங்க. ஆனால் அந்த சூழ்நிலையை ஐயா சடனாக என்னை விலக்கி வச்சு அடுத்து 2 நிமிஷத்தில் புக் பண்ணி வர வச்சார் சாமி. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி. 1.5 வருஷம் ஆச்சு. நான் இன்றைக்கி தான் எனக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி வாய்ப்பு இருந்தாலும் திறமை எனக்குள்ளே வந்திருக்கு, தைரியம் வந்திருக்கு. அப்போ இப்போ கொஞ்சம் நான் பக்குவம் அடைஞ்சிருக்கிறேங்கிற ஒரு இது எனக்குள்ளேயும் உணர வருதுங்க சாமி. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு சொன்ன நல்ல விஷயம், அந்த ஆசிரமத்துக்கு பணம் கொடுக்குறவங்க இடத்துக்கு கொடுத்துருந்தா நல்லதுன்னு ஐயா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேங்க நான் யூடியூப்பில் பார்த்து. ஆனால் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறேன் சாமி நான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த விஷயத்த சொன்னது என்னை ஐயா அதுக்காக வர வச்சாரவர்னு ரொம்ப மகிழ்வாக இருக்குது சாமி. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சாமி. இப்போ கூட நான் இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துட்டு எப்படி போய் பேசுகிறது இந்த விஷயத்த, நிறையா எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து பேசுகிறாங்க, நம்மளுக்கு எதுவுமே தெரியல, நாம் என்னத்தை பற்றி பேசுறது. சரி, இந்த ஒரு வாய்ப்பை வச்சாவது நம்ம ஐயாவை வேண்டி, ஐயா நீ எனக்குள்ளே வந்து பூந்து நீங்களாக தான் பேச வைக்கணும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் இப்போ மேடையே ஏறின சாமி. அது அவ்வளோ ஆனந்தம். அப்பா கூட எங்கள் வீட்டுக்காரோட தைரியம் ஒரு துணிச்சல் என்னை எங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு முழுமையாக கிடச்சிது சாமி. ஏன் அப்போ நினச்ச சாமி, என்னை வேண்டாங்கிற உறவை கொஞ்சம் தள்ளி வச்சு என்னை வேணுங்கிற உணவை உற்சாகப்படுத்தி அனுப்பி வச்சுட்டாரு. எனக்கு மேலே இருக்கிறது எங்கள் வீட்டுக்காரரு, அவரோட முழு சந்தோஷ உரிமை எனக்கு கிடச்சிதுங்க சாமி. எனக்கு கீழே இருக்கிற பசங்க அப்புறம்தான் அவங்க புரியாத ஒரு இதாக கூட இருக்கலாம், அது மாறிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு இது மனம் கொஞ்சம் மாறிக்குவாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது சாமி எனக்கு. இது ஒரு சந்தோஷங்கிறது நம்ம இதாக இருக்குங்க. இப்போ பெரிய விஷயத்தில் பேச தெரியலனாலும் இந்த அளவுக்கு பேசுகிறேங்க சாமி. ஆத்மா வணக்கம் சாமி. நன்றி. இங்கே இந்த இடத்துல யார் யார் வரணும், ஒன்று சேர்ந்து கேட்கணுன்றது நாம் முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. ஐயா முடிவு பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். இல்லைன்னா நாமளா பஸ் ஏறி நாமளா ட்ரெயின் பூச்சி இங்கே வரணும்னா அது நடக்காத காரியம். ஆனால் அவர் கூப்பிட்டாருன்னா எந்த தடை இருந்தாலும் பஸ்ஸே ஓடணுனாலும் நம்மளை கூப்பிட்டு வந்து யாராவது சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி பல பேர் எடுத்து வந்து சேர்த்து ஆசிரம இடத்துல இருக்குது. ஓகேங்க சார். உலகத்தில் உள்ள அனைவருக்கும், அனைத்து சீடர்களுக்கும், அனைத்து பக்தர்களுக்கும் ஆத்மா வணக்கம். மனத்தில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும். எல்லாம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமியின் மலரடி சரணம் சரணம் சரணம். சிவனை உணர்த்திய சிவனுக்கு சமர்ப்பணம். நம்ம ஐயா சொல்லியிருக்காரு, சிவனை பூஜை பண்ணது இதுவரைக்கும் உலகத்தில் எவனுமே பிறக்கலைன்னாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் சிவனத்தை நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். வந்தவர் சிவபெருமான், அது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு உயிரிலையும் ஒவ்வொரு உடல்லையும் ஐயா வாழ்றாரு. இந்த கலை சாதாரண ஒரு பாடம் அல்ல. ஐயா கொடுத்த கலையில ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் உயிர் ஓட்டம் எப்படி இருக்குன்றதை உணர்த்தினார். அந்த உயிர் ஓட்டத்துக்குள்ள எண்ணங்களை எப்படி கலக்கணும்ன்றத ஒரு விஷயத்த சொன்னார். இத்தனையும் சொல்லி சிவனாவே சிவனாவே வாழ்ந்து நமக்கு எல்லாத்துக்கும் அருள் புரிகிறாரு. ஒவ்வொரு வீட்லயும் சிவனத்தை நம்ம கும்பிடுறோம். இப்ப சிவனுக்கு ஒண்ணு உருவாக்க போறோம். அது எப்படி? இதுக்கு முன்னாடி ஐயா தானே உருவாக்குனாரு இல்லைன்னுட்டு ஒரு கேள்வி எல்லாம் வரும். ஐயா தானே எடுத்து வச்சாரு அப்படின்னு. அது அப்படி கிடையாது. இங்க வந்திருக்க கூட்டம் பூரா வேறுமே நாணியே தான். இங்க யாரும் நாணம் பெறதுக்காக வரல, நாணம் பெற்றுதே வந்திருக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எதனால நாணம் பெற்று வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த ஒரு பொருள் சொல்லிதான் நம்ம வந்தோம். இங்க எல்லாரும் வந்திருக்க ஒவ்வொரு உள்ளுக்குள்ள இருக்க ஒரு பொருள் சொல்லிதான் வந்திருக்கோம். அந்த உள்ளுக்குள்ள இருக்க பொருள் ஏன் சொல்லுச்சு?
ஐயா சொன்னதுனால தான் நான் வந்தோம். அப்ப ஐயா சொல்லும் போது அந்த வார்த்தைகளை உள்ள வாங்குச்சு. ஏன் இப்ப வெளிப்பட மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த ஏன் வெளிப்பட மாட்டேங்குதுன்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில்னா, நம்மளுடைய கர்ம வினை. அந்த கர்ம வினை வந்து என்னவாகுது, நம்மளை அந்த இடத்துக்குள்ள போக விடாமல் நம்மளை தடுத்து நிறுத்துது. அந்த தடுத்து நிறுத்துறதுக்கு இது சுதந்திரமான ஒரு கட்டுப்பாடு இல்லாம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நம்ம இப்ப சுதந்திர பறவையா மாத்தி விட்டுருக்காரு ஐயா. ஒவ்வொருத்தவரையும் நம்ம சுதந்திரமா செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அம்மையும் அப்பனையும் கொண்டு போய் உட்கார வச்சு அந்த பாடத்தை நிலைநிறுத்துறது நம்மளுடைய கடமை. அந்த இடத்தை நிலைநிறுத்த வைக்கிறது நம்மளுடைய கடமை. ஒவ்வொருவருமே இங்க ஒவ்வொரு ரூபாயை சேர்த்து நம்ம ஒன்று உருவாக்குறோம். அந்த உருவாக்குறதுக்கு வந்து இது வரைக்கும் தனித்தனியா எல்லாருமே வந்திருப்போம். இனிமேல் வரப்போறது ஃபேமிலியோட வரப்போறோம். அந்த ஃபேமிலியா வரப்போற இடம் தான் நம்ம உருவாக்க போறது மிகப்பெரிய பேசும் பொருளா மாறும். கண்டிப்பா மாறும். இது ஐயா வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. ஒவ்வொரு உழைப்புல இருந்து உருவாக்க போகுது. இது யாரு வந்து இங்க நன்கொடையா டொனேஷனா இங்க நாங்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஒவ்வொருத்தருடைய உழைப்புலையும் உருவாக்க போகுது. ஒவ்வொருவரும் தனக்கு உரியது ஒரு நாளைக்கு 100 ரூபாய் எடுத்து வைங்க. 100 ரூபாயில இருந்து எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய பேசும் பொருளா மாறும். அந்த இடம் வந்து எல்லாத்துக்கும் பயன்பெற ஒரு விஷயமா மாறும். குடும்பத்தோட வந்து அனைவரும் வழிபடுற இடமா மாறும். கண்டிப்பான முறையில் ஐயா வந்து அந்த இடத்தை இப்ப இல்லை என்னைக்கே தோற்றுவிட்டாரு. நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அது அவருக்கு ஒரு உயிருக்குள்ளே இருந்து எல்லாத்துலேயும் உணர்வாகவும் உயிராகவும் இருந்து நம்மளை செயல்பட வைக்கிறாரு. கண்டிப்பா வந்து ஐயாவுக்காக நம்ம ஐயாவையும் அம்மாவையும் ஒரே இடத்துல உட்கார வைக்கணும். அதுதான் ஐயாவுடைய ஆசை. அந்த ஆசைக்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தது. அம்மாவை கண்டிப்பா அம்மாவையும் அப்பாவையும் ஒரே இடத்துல நிலைநிறுத்தினால்தான் அழகான குடும்பத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு அழகான நினைவு சின்னத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. நினைவு சின்னம்னா எதுவும் சொல்லுங்க, நீங்க ஆசிரமத்தில் எடுத்துறாங்க. நினைவு சின்னங்கிறது வந்து வீடு. அந்த வீடை ஒருபோது வந்து அழிய விடக்கூடாது. அதை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. தயவு செய்து யாரும் வந்து அவரை விற்கணும் என்ன வந்தா கூட உங்க மனசுக்கு தோணுனா கூட அதை செய்ய விடாதீங்க. வேணாம். ஐயா கட்டின நினைவு சின்னது அங்க வாழ்றாரு, அங்க குடியிருக்கிறாரு. அவங்க பேரன் பேத்தின்னு சந்தோஷமா வாழ வேண்டிய இடம். அதையும் அழிக்க விட்டுறக்கூடாது. நம்ம எல்லா பேரும் ஒன்னா இருந்து ஒரு பொருளை உருவாக்க போறோம். அங்க வந்து நான் இதை கொடுத்தேன், நான் இதை கொடுத்தேன், நான் இங்கே கொடுத்தேன், நான் 3 லட்ச ரூபா கொடுத்தேன், 4 லட்ச ரூபா கொடுத்தேன் வேலையே இல்லை. இங்க எல்லா பேருமே சமம். 15,000 ரூபா கொடுத்தா நீங்கள் 15,000 கொடுங்க, நானும் 15,000 கொடுக்குறேன். 100 ரூபா போட்டா நான் 100 ரூபா போறேன், நீங்க 100 ரூபா போடுங்க. ஒவ்வொரு உழைப்புல இருந்து ஒருத்தவங்க 500 ரூபா சம்பாதிப்பாங்க, ஒருத்தவங்க 100 ரூபா சம்பாதிப்பாங்க, ஒருத்தவங்க 200 ரூபா சம்பாதிப்பாங்க. அதுல இருந்து ஒரு பங்கை எடுத்து வைங்க. எடுத்து வச்சு அக்கௌண்ட்ல போடுங்க. அந்த ஒரு மனப்பக்குவமே நம்மளை பெரிய இடத்துக்கு கூட்டி போய் நிப்பாட்டும். நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது யாருக்கும் எந்த சஞ்சலமும் வராது, எந்த மனக்குழப்பமும் வராது. அந்த குழப்பங்கள் தீர்றதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறாரு ஐயா. ஐயாவே எல்லாருக்குள்ளே இருந்து நடத்துறாரு. ஐயாவே எல்லாமே செயல் புரிகிறாரு. இங்க ஐயா மட்டும்தான், இங்க யாருமே கிடையாது. 1ன்ற ஒரு பொருளை வச்சுதே 0ன்ற ஒரு எண்ணமே வருது. அந்த 1ஐ எடுத்துட்டா இங்க 0 மதிப்பு இருக்கா? எதுவுமே இல்லை. அப்ப 0ங்கிறது ஒரு செயற்கையான ஒரு எண்ணம் தான். அது போய்கிட்டே தான் இருக்கும். நமக்கு எல்லாத்துக்குமே ஐயா ஒருவர் மட்டும்தான். இந்த உலகம் பிரபஞ்சத்துக்கு ஐயா ஒருவரே. வந்தவர் சிவன் தான். நான் உணர்வுபூர்வமாகவும் ஆத்மபூர்வமாகவும் உணர்ந்த ஒரு விஷயம். இதை 6 மாசத்துக்கு முன்னாடியே தொடங்கி இருக்க வேண்டியது. சில காலதாமதங்களாக இப்ப தொடங்குறான். இது மிகப்பெரிய பேசும் பொருளா மாறும். ஏன் எப்படி பேசும் பொருளா மாறும் அப்படின்னா, அங்க வந்து நிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் உணரக்கூடிய வாய்ப்பு வரும். அவங்க வந்து தன்னையவே மறந்து நிற்பாங்க அந்த இடம். அப்படியாப்பட்ட இடமா உருவாக்குறதுக்கு ஐயா வந்து இவ்வளவு காலம் பொறுமையை காத்திருந்திருக்காரு. கண்டிப்பா எல்லா முன்னிலையிலையும் இது நடக்கும். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.